நிறைய இப்ப மூளையில ஏற்றிருக்கிறாங்க இல்லையா? அதான் எல்லாம் நிறைய கொஞ்சம் ஜீரணம் பண்றாங்க. இப்போ வயிற்றுல ஜீரணம் பண்ற மாதிரி மூளையில ஏத்துனதெல்லாம் ஜீரணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதோ சொல்லுங்க. என்ன எப்படி போயிட்டு இருக்குது? என்ன அறிவு எப்படி போயிட்டு இருக்கு? ஆ, அந்த இதில் ஏதோ கொஞ்சம் நீர் இதை ஐயா மாதிரி கொஞ்சம் நேரில் வந்துடலான்னு பார்க்குறேன். இன்னும் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்குய்யா. ம். முழுக்க வரணும்ல இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா. சாதாரண நீங்க ஒரு சாறு வகையை பின்பற்றினா போதுமானது. நீங்க உணவு கூட பண்ண தேவையில்லை. சாறு வகை ஏதாவது ஒரு நெல்லிக்காய் சாறு, இந்த ஆ, மாதிரி மாங்காய் சாறு, இந்த மாதிரி தனிமையில தான் செய்ய முடியும். தனிமையில தான் இருக்கீங்க. பழச்சாறுகள் பழச்சாறுகள் ஆமாய்யா காய்கறி சாறு, பழச்சாறுகள். காய்கறி சாறு, பழச்சாறு கூட தேவையில்லை. ஒரு ஆ நெல்லிக்காய் சாறு, ஒரு மாங்காய் சாறு, ஒரு கேரட் சாறு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாங்காய் சாறு, நெல்லிக்காய் சாறு, மாங்காய் சாறு, வெள்ளரிக்காய் சாறு, நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், மாங்காய், இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். அது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும். சும்மா நீங்க செய்யக்கூடாது. திட்டமிட்டு செய்யணும். ஆ 6 மாசம் இந்த நீங்க வந்து முருங்கை கப்பம் கட்டி வந்தா தான் கரெக்டா இருக்கும். சும்மாலாம் செஞ்சா வராது. ஃபீஸ் கட்டி அப்படிங்களாய்யா? வரணும். ஃபீஸ் கட்டி வந்தா தான் அந்த தண்டனை போட்டா தான் வேலை செய்யலாட்டி நடக்காதுங்க ஐயா. வரணும் ரெகுலராக அதை அன்னன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது தண்டனை, அது ஃபீஸ் கட்டி வராம நடக்காது. அது அந்த அது அந்த கொழுப்பு அடங்காது. ஆணவம் வந்துடும் உங்களுக்கு. ஃபீஸ் கட்டலைன்னா ஆணவம் வந்துடும். அதான் அப்போ அந்த வழி தான் சிறந்த வழி. இல்ல, இது இயற்கைக்கு முரணானதுங்க. ஏன் ஃபீஸ் கட்டாம யாரும் செய்ய முடியாது. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அந்த ஆணவம் வந்துகிட்டே இருக்கு. ஆ அது ஆ. இயற்கையான அந்த ஆணவம் வராது, வரக்கூடாது. அது வரக்கூடாது. ம். வந்துச்சுன்னா நீங்க முன்னேற முடியாது. ஆ அது இயற்கை பனிஷ்மெண்ட். இயற்கையாகவே அந்த குருகுல கல்வியோட அந்த பனிஷ்மெண்ட் இருக்குது. கப்பம் கட்டி நீ படிக்கலன்னு அது வராது. ஆ ஆ, ஆ. நானும் பார்த்துட்டேன். 99 பேர் ஓடுறது காரணமே அவங்க கப்பம் கட்டாம ஓடுறாங்க. ஆனா அவங்க ஃபெயிலியரே அடைவாங்க. வாழ்க்கையில முன்னேற முடியாதுங்க ஐயா. அதான் அவங்க செய்ய முடியாது. அவன் பணம் கட்டினா தான் செய்வான். அதாவது அதுதான் இயற்கை. அதாவது ஆ, இயற்கை வந்து இலவசமா எதுவும் செய்ய முடியாது. அந்த ஆர்வமும் வராது. வராதுல. ஆ அது இயற்கை. அது நீங்க வந்து ஃபீஸ் கட்டி படிச்சு பாருங்க. அது ஒழுக்கமா இருப்பான். ஃபீஸ் கட்டாம தண்டச்சு வருங்க. ஆ. அது நடக்கவே நடக்காது. நீங்க ஒரு கூலிக்கு போறீங்க. சம்பளம் இல்லைன்னா கூலிக்கு போவீங்களா? ஒரு வேலைக்கு போறீங்க. அதான் சம்பளம் இல்லைன்னா கூலிக்கு போக முடியுமா? அது சரிப்பட்டு வராது. அது இயற்கையில் இருக்கிறது போய் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நடக்காது. அதனாலதான் சொல்றேன். நீங்க ஆ உங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த அந்த மாதிரி கட்டணம் கட்டி படிச்சா தான் எல்லாரும் ஒழுங்குக்கு வருவாங்க. இல்லாட்டா வரமாட்டாங்க. நம்ம ஆளுங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆ, கட்டணம் கட்டி படிக்கிறங்கிற செய்தி வந்து நம்ம 10 பேத்துல ஒரு ஆளுக்கு அது மண்டையில வரணும். அப்பாதான் இது நடக்கும். ஆ, நான் அதை சொல்லிட்டே தான் இருப்பேன். அது வந்து எப்போ வருதோ அது அது ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் அவங்க பணம் கிணம் காசு பணம் இதெல்லாம் என்னமோ எல்லாம் ஒன்றும் சொல்ல அதான் முடியாது. அதான் அமௌண்ட் அவங்க பிரச்சனை. அதான் அவங்களாம் பண்ணுவாங்க. அதனால இது ஒண்ணுமே ம் பண்ண முடியாது. அதனால அது வாய் மூடிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். ம். வாய் மூடிட்டு அதான் அது சொன்னா வம்பு வரும். அப்புறம் அதுல வந்து ஒரு அர்த்தமே இருக்காது. அப்ப அது ஆ, வந்து தினம் அது 6 மாசமாவது அவன் கப்பம் கட்டி படிக்கணும். இல்லைன்னா நடக்காது. அதான். அது சும்மா ஒழுக்கத்துக்கு வராது. அப்புறம் ஆசிரியர் சொல்வதை கேட்கறது இல்ல. குருகுல கல்விக்கு எதிரானவங்க கபங்க. அதாவது அங்க அந்த 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 முயற்சி செய்யறவங்களுக்கோ அல்லது அந்த ம். முயற்சி ஈடுபடுறவங்களுக்கோ அந்த பொருளுதவி செய்யாம கத்துக்கிறது இயற்கைக்கு எதிரானது. அதான் இது யாரும் மாத்தவும் முடியாது. இது மாத்தவும் முடியாது முடியாது. நீங்க சம்பளம் எல்லாம் வேலை செய்வீங்களான்னு கேக்குறேன். சம்பளம் எல்லாம் வேலை செய்ய முடியாது. சம்பளம் எல்லாம் ஆமா. போக முடியாது. ஒரு பொருளே ம். இல்லாம போயிடும். பொருளே ஆ, இந்த மாதிரி நம்ம 1000 வழி குரூப்ல இருக்கு. நிறைய நிறைய வந்துகிட்டு இருந்தாங்க முன்னா. எல்லாம் எல்லாருமே காணும். எல்லாம் எங்கெங்க பெங்களூர் அங்கங்க இருந்து வந்தாங்கய்யா. இப்ப காணும். 10 12 பேர் வந்தாங்க இல்ல. ஆ வந்தாங்களா? ம். சும்மா காலையிலேயே இந்த இது இன்னைக்கு காலையில கூட இன்னைக்கு தாமதம் தான். நான் ஆ இன்னைக்கு காலையிலேயே வந்து 6:20க்கு தானே நான் போட்டேன். 6:20க்கு தான் போட்டேன். ஆமாமா. அதான் நான் 6 மணிக்கு போடுறது வரலையே. 6:18, 6:19, 6:20க்கு தான் நான் போட்டேன். அப்போ கூப்பிட்டு தான் அடிச்சேன் நான். ம். ஆ, ம். அதான் அதே மாதிரி காலையில அது போட மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கும் காலை 4:20 ஆகி போச்சு. அது சரி 4:20 ஆகி போச்சு, ஏன் தொந்தரவுன்னு விட்டுட்டு நான். ரொம்ப நேரம் அந்த 6 மணி கிளாஸுக்கு போட்டு பார்த்தா வரல. சரி
ஐயா அப்புறம் 20க்கு போட்டு அப்புறம் உஷாராயிடுங்க. டக்கு நீங்களும் வந்தீங்க. நீங்க வந்தீங்கல்ல காலையில 6:20க்கு வந்தீங்கல்ல. ஆமாம்மா. நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் லேட்டா வந்தது. அப்பத்தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஆமா. அவர் கூட கூப்பிட்டு அப்ப சொன்னேன். வந்துட்டேன். வர்றவங்க வாங்கன்னு கூட உடனே அந்த ம். டெலகிராம்ல செய்தி எப்ப டெலகிராம்ல பாத்துறணும். டக்குன்னு செய்தி வந்துடும். இவர் இருந்தா வாங்க அப்படின்னு. 2 மணிக்கு போட்டா யாரும் இல்ல. 2 மணிக்கு 2 நிமிஷம் பாக்குறேன். யாரும் வரல. ஆ, அது 12 மணிக்கு போட்டேன். 2 நிமிஷம் தான் அதுக்கு மேல பார்க்க கூடாது. ஆ. 12 மணிக்கு போடுவோம் 12:02க்கு நிறுத்திடுவேன். 2 மணிக்கு ம். போடுவோம் 2:02க்கு நிறுத்திடுவேன். அ, 4:30க்கு போட்டா 4:31க்கு 4:32க்கு 2 நிமிஷத்துக்கு மேல பார்க்க கூடாது. ஆ. நீ இருந்தங்காட்டி பார்த்தேன். இல்லாட்டா நிறுத்தியிருப்பேன். நான் பாட்டு ம். படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டு படிச்சுட்டே இருப்பேன். இந்த மூளையை பத்தி படிச்சுட்டு இருக்கிறேன். மூளை. 10ஆம் கிளாஸ் ஆ, ஆ. பாடத்திலேயே மூளை இருந்தது. நான் சாதாரண 10ஆம் கிளாஸ் பாடத்துல நம்ம தமிழ்நாட்டு பாடநூல்லே 10ஆம் கிளாஸ் பாடத்துல இந்த ம். மூளையினுடைய நீரை பத்தி போட்டிருக்கான். தண்டுவட நீர், மூளை நீர். ம். அதெல்லாம் பார்த்தேன். எவ்வளவு அழகா நம்ம உடம்பு வேலை செய்யுது. ம். அதான். அது தூய தண்ணீர் தான். அந்த தூய தண்ணீர் தான் வந்து அந்த தூய தண்ணீர்னால தான் அந்த ஒழுங்கான அந்த மூளை நீரெல்லாம் ஒழுங்கா நீ காப்பி குடிச்சாவே மூளை நீர் கெட்டு போயிடும். என்ன பண்றது? ஓ! காப்பி தானேன்னு குடிச்சுப்புட்டோம்னா, அதே மூளைய கெடுத்து விட மாட்டிருக்குதுய்யா. ஆமா. அதான். மூளைக்கு ம். எடுத்துரும். இப்ப அது பார்த்தேன் தான் தெரியுது. அதே நம்ம வந்து நம்ம ம். உடம்புல 12 மண்டலம் இருக்கு. இப்ப அது ஒழுங்கா மறுபடியும் படிக்கணும் அதெல்லாம். ஆ. 12 மண்டலத்துக்குமே வந்து 12 மண்டலம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்பதான் தோல் மண்டலத்தை எடுத்தேன். அப்புறம் அதுக்கு நீங்க கூப்பிட்டீங்க. தோல் மண்டலத்தை எடுத்தேன். இந்த மெலோனோசைட்டுங்கிறது படிச்சிட்டு இருந்தேன். மெலோனோசைட். இந்த மெலோனின்ங்கிறது வந்து எப்படி சூரிய ஒளியெல்லாம் இழுக்குதுன்னு படிச்சிருந்தேன். 2, 3 அடுக்கு இருக்கு. மேல பீத்தோலுங்கிறோம் இல்லையா? பீத்தோல், நடுத்தோல், ஆழமான தோல் 3 தோல் இருக்கு நமக்கு. ஆ, ஆ. இல்ல வெக்கமான சூடு சொரணையில அதுலதான் இருக்கு. அதான் அதாங்கய்யா. ஆ. இப்ப வெங்கடேஷ் ஐயா வந்து இந்த ஒரே புக்கு தான் எழுதினாருங்களாய்யா? வேற இல்ல? இதுக்கேத்தான் இதுக்கே விளக்கம் தெரியல. இதுக்கே இதுக்கே 20 வருஷம். இந்த புத்தகம் எழுதுறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அவருக்கு? ம். ஆமா ஆமா. அது 20 வருஷமா எழுதிட்டு இருக்காரு. அந்த முன்னேற்றம் அடுப்பான். இன்னும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இன்னும் ஆ. இத வந்து இப்ப 230 இல்ல 400 பக்கம் ஆயிருக்குன்னாரு. ஓ! இத ஒண்ணுக்கே இவ்வளவு காலம் ஓடி போயிடுச்சு. ஆனா ஆழ்ந்த கருத்து அதனால அது ஒண்ணு அ இது வந்து பல புக்கு. கண்டுபிடிப்புங்க. இந்த கண்டுபிடிப்பு இது யாரும் மறுக்க முடியாது. அதான் சும்மா பேருக்கு 10 புக்க எழுதிப்புட்டு, எதுல அது இருக்கிறதுன்னு தெரியாத தண்டம் போகும். தண்டம். நானே கூட ம். எழுதலாம். தண்டம் பிரயோஜனம் ம். இல்லை. திருக்குறள்ல எது காப்பி எது அடிக்கிற மாதிரி நானும் எழுதலாம். அது எந்த பிரயோஜனம் இல்லை. எவனும் படிக்க மாட்டான். ஏங்க நானே திருக்குறளுக்கு இப்போ 4000 இப்பவே 4200 நான் ஆரம்பிக்கிறப்ப 3500 வீடியோ இருந்தது. இந்த ஒரு மாசத்துல அ, மட்டும் 500 வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஒரு மாசத்துல மட்டும் 500 வீடியோன்னா சாதாரணமா? ஆ? அ, ஆமாங்க. ஆ. 500 வீடியோ ஏறிது. 2 மாசத்துல மட்டும் 500 ஒரு நாளைக்கு 12 வீடியோ ஏறுது. இப்ப நேரமே சரியா போகுது. நேரமே. சரியா போயிடுது. ம். பணம் வருதே எல்லாம் இல்லையோ. இதுதான். பணம் எல்லாம் பெருசா எல்லாம் பணம் வருதே இல்லையோ. நம்ம சமுதாய சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான். யாரோ அதான் ஒருத்தர் அதான். கொடுக்கறனால ஓடி இந்த 30 வருஷமா அதான் யாரோ ஒருத்தர் கொடுக்கறனால ஓடுதுங்க ஐயா. அதான். அதான். யாரோ நான் கொடுக்குறாங்க வந்து நான் வந்து இந்த ஐயா சொன்னதுமே மறுபடியும் ஒரு ரூ. 2 அனுப்பிச்சு அந்த புக்க வாங்கி குடுத்தேன். அ இன்னும் 1, 2 இருக்குது எல்லாம் குடுத்துட்டேன். மறுபடியும் ஒரு ரூ. 2 அனுப்பிச்சேன்னா, ஒரு அனுப்பிச்சீங்கன்னா, இது ஏதோ ஒருத்தருக்கு போய் சேரும்யா. அதுக்கு தான் அந்த வேலைய ஆமா, பண்றேன் ஏதோ நானு. ஒரு வழியில. நம்ம இப்ப ஆழியாறு போணும். அங்க போனா நூல் நிலையத்துல வச்சோம்னா, அங்க படிப்பாங்க. ஆழியார் வைக்கலாம். ஆழியார் அங்க இந்த வாரம் அவங்களாம் போகணும். திருந்தாங்கன்னா நல்லா தான். அவங்களாம் வந்து உடம்பு சுத்தம் பண்ணா நல்லா தான் இருக்கும். அவங்க ஆமா. அகத்தாய்வுன்னு சொல்லிட்டு என்னமோ பண்றாங்க. தூய்மை வேற, ம். அகத்தாய்வு வேற. அகத்தாய்வுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அகத்தாய்வு. என்ன அகத்தாய்வுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க அக வந்து தூய்மை அகத் தூய்மை பண்றேன்னு இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகத்தாய்வு. இல்ல. அவங்க சொல்றது அகத்து ஆய்வு. ஆய்வு அதான் எண்ணங்கள் வந்து எங்கேயும் ஓடாத, அத வந்து ஒழுங்கு பண்ணுங்கிறாங்க. அது என்ன அவ காலையில பொங்கலையும் காலையில பொங்கலும் இட்லி சட்னி சாம்பார் ஒரு கட்டு கட்டிட்டு மத்தியானம் ஃபுல் ஒரு கட்டு சாயங்காலம் ஒரு கட்டு கட்டிட்டு அதை தின்னு குசு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எங்க போய் குசு அஹ. போடுறாங்க. எல்லாரும் குசு போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. ஸ்லீப்பிங் டேப்லெட் மாரி அத போட்டுட்டாங்கன்னா, அ தூக்கம் வந்துடுது. அதான். இவரே மாட்டிக்கிட்டாரு இல்லைங்க. பெரியவர் நல்ல மனிதர். அவரே மாட்டிக்கிட்டாரு.
மகரிஷியா உயர்ந்த நிலையில இருந்தாரு. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டாங்க. அதான் பெரிய போட்டு பிரச்சனை இது. கிளிகிளின்னு கிழிச்சு விட்டாங்க. அப்படி எல்லா பிரச்சனையும் வந்து கடைசியில அவரே ம். அகத்தூய்மை தெரியலைங்க ஐயா. அதாவது இது வெங்கடேசன் வராத வரைக்கும் இது ஒன்றும் பெரிய வெங்கடேசன் வந்தங்காட்டி நீங்களே தப்பிச்சிருக்கிறீங்க. வெங்கடேசன் இல்லைன்னு ஆ, நீங்களே இந்நேரம் பஞ்சரா இந்நேரம் போய் டிக்கெட் வாங்கி மேல போயிருக்கணும். நான் எல்லா இயற்கை முறையும் உங்களாண்ட ரொம்ப நாளா பண்ணி, இந்த நீர் சிகிச்சை தெரியாததுனால காலு புண்ணாயிடுச்சு. ஓஹோ! ம், இது என்னமோ பெரிய வம்பாயிடும் போல் இருக்குதேன்னு எந்த உணவு முறை பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தப்ப தான் உங்கள கிடைச்சு உங்க வழிக்கு வந்தேன். ம், அப்புறம் அந்த ஒருத்தர் அந்த புக்க வாங்கி படியான்னாரு. ம், சரின்னு அப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சேன் வந்தது. அப்புறம் ம், ஒரு 1 வாரம் 7, 8 நாள் தான் நீர் இது பண்ணேன். அப்புறம் படார்ன்னு இந்த புண்ணு காணோம். என்ன பண்ணணும்? நம்ம என்னென்னமோ பண்ணோம் ஒண்ணும் அசையலையேன்னு தான் எனக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. ம், அப்போ வெளிய இது உடனே பண்ணுதுன்னா, உள்ள இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதையும் நம்ம பண்ணணும்னு தான் இப்போ ஒரு முயற்சி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இத. ம், என்னால முடிஞ்சத. இப்ப மறுபடியும் இந்த 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 புக்குவாய் இந்த ஏதாவது செய்யணுங்கிற நோக்கத்துல தான் நமக்கும் புத்தி கூடுதே ஒழிஞ்சு, நான் செய்யணும் அதிகமாங்கிற ஒரு இடத்துல உட்காந்து பண்ண மாட்டேங்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்ப ம், இந்த இப்ப நாளைக்கு ஒரு கொஞ்சம் புக்கு அனுப்புங்க. ஆலியார் போம்போது அங்க ஒரு 2 குடுத்துட்டு வரேன். ஒரு ம், ரூ. 2 அனுப்பட்டீங்களாய்யா? ம், ம். நான் இன்னைக்கு அனுப்புனா கூட நாளைக்கு நாளான்னைக்கு வந்ததுன்னா, நான் 28 தான் அங்க போணும். போம்போது குடுத்துட்டு வருவாரு 2. இந்த 6 அல்லது இவரு 7 வரும். ஆமா. ம். இவரு அங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான் எல்லாம் அங்க இருக்கிறவங்க ஒருத்தரும் அ சீனியர் பேராசிரியர்கள் தான் எல்லாம். எல்லாம் இந்த சாப்பாடு ராமனுக்கு கொடுங்க. சாப்பாடு ராமனுக்கு கொடுங்க. எவனாச்சும் ஒருத்தர் வரட்டு. இல்ல நூல் நிலையத்துல வச்சீங்கன்னா, கண்டிப்பா தினமும் ஒரு 50 பேர் உள்ள போயிட்டு வராங்க. 2, ஒரு 3 கண்ணு புத்தகமாவது ஒரு வைங்க. கடை நூலகத்துல வந்து ஒரு புத்தகம் பத்தாது. 2, 3 புத்தகமாவது உங்க கையெழுத்து போட்டு உங்க கையெழுத்து ஆ, போட்டு ஆ. ஒருத்த 2, 3 கண்ணுலயாவது படும்ல. அதாவது 2, 3 ம். இடத்துலயாவது வைங்க. நூலகத்துல வைக்கிறது சரிதான். அது 2, 3 ஆ. இடத்துலயாவது வைங்க. அதையும் எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு மூலையில வச்சுட்டாங்களா, அது யாரு கண்ணுக்கும் தென்படாது. ஆ. அ. அதான், இது அதான். எப்படியாவது இது சொல்லுங்க. இது வச்சிருக்கிறேன். எல்லாரும் பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் புதிய கண்டுபிடிப்பு. ஆ, இப்படித்தான் சமாதியை பத்தி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஒண்ணுமே தெரியாம தின்னுகிட்டு தின்னு நோவுல தான் சாகுறோம். நான் வந்து இந்த பயிற்சி இடுவேன். நான் வந்து இந்த உணவு கட்டுப்பாட்டுல கடுமையா வந்துக்கிட்டு எனக்கு தோல்ல நல்லாயிருச்சு. கிட்டத்தட்ட குஷ்டரோகம் வந்து நான் ஆ, போயிருப்பேன். எனக்கு இது ஒண்ணுமே தெரியாம போச்சு. நீங்க அகத்தாய்வு என்பது வேறு, அகத்தூய்மை வேறு. அகத்தூய்மை ஆ, வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்குது. இதைத்தான் ஆ. வெங்கடேசன்கிற விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. அவருக்கே 100 கிலோ எடையில இருந்து 63 ஆ. கிலோ எடை வந்து கெட்டு போய் அழுகி போய் இது இயற்கையாகவே இருக்குது. அதாவது யோகம் என்பது இயற்கையா இருக்கு. எவனும் சொல்லித்தர தேவையில்லை. எவனும் அதான். இப்ப வெங்கடேஷுக்கு யாரும் சொல்லி தரல ஐயாருக்கு. அவரே காப்பாத்திக்கிட்டாரு அவர. இப்ப நானும் அப்படித்தான். ஆ, எவகிட்டயும் போன எனக்கு யாருமே கிடையாது. வெங்கடேசன் நூல் தான் அதுவுமே. வெங்கடேசன் நூலை படிச்சேன். ஒரு தடவை தான் படிச்சேன். ஆ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசவே இல்லை. அதாவது இந்த உணவு சாப்பிட்றத பத்தியோ ஒரு தடவை கூட ம். ஒரே தடவை பேசினதுக்கு அப்புறம் இந்த 17 வருஷம் இதை பத்தி பேசுறது அறிவியல் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதான் பேசுறது தவிர இந்த உணவை பத்தி பேசவே மாட்டேன். புத்தகம் வாங்குவேன். எப்ப ஆ, பார்த்தாலும் 50 வாங்குவேன், 15 வாங்குவேன், 50 வாங்குவேன். செமந்துட்டு வருவேன். அதான். அவர் ரொம்ப செமந்துட்டு வந்து கொடுப்பாரு. எங்க ஆ. இருந்தாலும் வந்து சந்திச்சு மாசத்துக்கு 2 தடவையாவது சந்திச்சிருவேன். ஓ! அவரு இருக்கும் தொலைபேசி பார்த்தீங்களாய்யா? பண்ணிட்டே இருப்பாரு. தொலைபேசி பண்ணி தினம் தொலைபேசி வரும். தினம் மணிக்கணக்கா பேசுவோம். ஓஹோ! ஆ. 10 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாமே போன் கேள்வி வைக்க மாட்டார். அது மாதிரி கடிதம் எழுதுவாரு. அறிவியல் 12 மணி 1 மணி காலையில ஆரத்துல என்ன நினைக்கிறாரு என்கிட்ட பேசிட்டே இருப்பாரு. அவருக்கு புள்ளைங்கலாம் இருக்காங்களாய்யா? அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு ஆஹ் ஆஹ் இருக்காங்களா? ஆஹ் இல்லையா? ஆஹ். ரெண்டு ஆமாமா அதெல்லாம் அவங்க ரெண்டு 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 பொண்ணு ஒரு பையன். அவங்க எல்லாமே ஏதாவது அவங்க இந்த அளவுக்கு எதுவும் வெளிநாட்டுல பண்ணல. இருக்காங்க இல்ல. ஒரு ஓஹோ! ஆமா எல்லா வெளிநாடு ஒரு பையன் வந்து கண்ணன் பேர் அவன் இன்ஜினியர் அவன் அவனு கட்டிட பொறியாளர் தான். ஒரு பொண்ணு அதான், 2 பொண்ணு ஒரு பொண்ணு லட்சுமி ஒரு பேரு வள்ளின்னு பேரு. ஒன்னு பொண்ணு அதான். ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஒன்னு அமெரிக்காவில் இருக்கு. அதான் பேர அவங்க முழு பிள்ளைலாம் எடுத்துட்டாங்க நேரமா அதெல்லாம் பேர பிள்ளைங்க அது இது எல்லாம் ஒரு 80 வயது இருக்கு. இருக்கும்போது இல்ல. இந்த இத எடுத்துக்கொண்டு யார் போற அளவுக்கு இல்ல. அந்த அறிவுலாம் உங்களுக்கு கிடையாது. அந்த அறிவு இப்ப நான் ஒண்ணும் இல்ல. இப்ப சரி. நான் வந்து என் குழந்தையை தயார் பண்றேன் அவர் தயார் பண்ணல. தன்னுடைய அதான் குழந்தைகளை இந்த அவர் தயார் பண்ணல.
இந்த ஞானத்தை கொண்டு போற அளவுக்கு இல்லாத பிடிச்சாதான் இப்ப நான் வந்து அவங்க என் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து என் பொண்ணு சின்ன பொண்ணு சரி பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க பண்ணிக்குவாங்க. ஆமா. ம். அந்த மாதிரி அவ ஏன் செய்யலன்னு கேட்க முடியாது. ஏன்னா காட்டு ஆ, மிராண்டிகள் தான் எல்லாருமே. ஆர்வம் இருக்கணும்யா. ம். காட்டு மிராண்டிகள். ஆர்வம் இருந்தா தான் அதை கொண்டு போக முடியும் மிகப்பெரிய நம்ம மக்கள் புரட்சியாளர். மத்தியில. அதனாலதான் இதை கொண்டு போய் சேர்த்தணும் முயற்சி பண்ணுங்க. அப்புறம்படி பேசுவோம். சரியா? சரிங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன். ஒரு புக்கு அனுப்புங்க, ஒரு ஒரு செட்டு. ம். வெள்ளிக்கிழமை போல அனுப்பிச்சு. 2100 ரூபா அனுப்புங்க. 200 அனுப்புங்க. 200 அனுப்பணும்னா பார்சலுக்கு வந்துடும். நான் ம். இன்னைக்கு என்ன 4 நாளாக நினச்சிங்கன்னா அப்புறம் 28 தான் நான் போகிறேன். அப்போ அது கொடுத்துட்டு ஒண்ணும் வந்துடுவேன். பிரச்சனை இல்லை. ம். இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு ஒரு 4 பேத்துக்காவது இது தெரிஞ்சதுன்னா அது அப்படியே பரவிடும். ஆமா 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 ஆமா. ம், ம். சரிங்க, நான் அனுப்பிச்சி விட்றேன் நான். நன்றி 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 நன்றி. நன்றிங்க.